ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு ரயில்வே ட்ராக்ல ஓடுற ஒரு ட்ரெயின், ஒரு ஃப்ளைட்டோட ஃபாஸ்ட்டா போகும்னு நீங்க நம்புவீங்களா? அப்படி ஒரு ட்ரெயின் எங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அது கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வந்து ரன் ஆகக்கூடிய இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்லெவ் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜில ஓடுற ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் ட்ரெயின கண்டுபிடிச்சு, அத சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியிருக்காங்க. சாரி, ரன் பண்ணல. ஃப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட். ஸோ இவ்ளோ ஸ்பீடா போற ட்ரெயின் பறந்து தான் போகணும்னு நீங்க நினைக்கிறது 100% கரெக்ட் தான் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெயின் நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரெயின் மாரி வந்து ட்ரெயின் ட்ராக்ல போகாம, ட்ரெயின் ட்ராக்குக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட ட்ரெயின் ட்ராக்ல இருந்து 10 சென்டிமீட்டர் ஹைட்ல வந்து மேலே இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது ஆல்மோஸ்ட் இல்ல. ஆக்சுவலி இது வந்து இது பறந்து தான் வந்து இவ்ளோ வேகமா போகுது. ஸோ இந்த நியூஸ கேட்டு பல வல்லரசு நாடுகள் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அது எப்படி சாத்தியம்? அது எப்படி காத்துல பறக்குது? அதுக்கடுத்தது இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்லெவ் ப்ரொபல்ஷன். ஸோ இது என்ன? ஸோ இது எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்லெவ் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி. ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த மேக்லெவ் அப்படின்ற வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலி ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ மேக்லெவ் அப்படின்னா, மேக்னெட்டிக் லீவியேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் லீவியேஷன் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, காந்த சக்தியால மிதக்க வைப்பது. அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸால வந்து ஒரு இத மிதக்க வைக்கிறது தான் வந்து இந்த மேக்னெட்டிக் லீவியேஷன்னு சொல்லுவோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஜஸ்ட் மேக்னெட்டிக் லீவியேஷன் ப்ரொபல்ஷன்றது நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பெருசா எந்த ஸ்பெஷலும் இல்ல. ஆனா, இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்டிக் லீவியேஷன் ப்ரொபல்ஷன். ஸோ இது தமிழ்ல மிக அதிக கடத்துத்திறன் கொண்ட காந்தப்புலத்தில் மிதக்க வைத்து இயக்க வைப்பது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் படி அதாவது அவ்வளோ பெரிய ட்ரெயின இந்த அதாவது சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்டிக் லீவியேஷன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி மூலியமா ரயில்வே டிராக்ஸ்க்கு மேல மிதக்க வச்சு ட்ரெயின் வந்து ரன் பண்ணுவாங்களாம். இந்த டெக்னாலஜிய அதாவது ஓரளவுக்காச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஸோ அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் அதனோட வெயிட்ட கம்ப்ளீட்டா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாலே, அந்த அந்த ஸ்பீடா வந்து அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த ரயில்வே ட்ராக்ஸ் மேல அதாவது ரயில்வே ட்ராக்ஸ் மேல மிதக்கிறது இல்ல. ரயில்வே ட்ராக்ஸ் மேல நார்மலா இருக்கிற ட்ரெயின் வந்து அதாவது அதோட வெயிட் நீங்க கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மிதக்க வச்சு பார்க்க கூட வைக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி அப்புறம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின 700 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அந்த ட்ரெயின வந்து பறக்க விட்டு அசத்தி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட இப்போ பண்ணியிருக்காங்களாம். ஒரு ட்ரெயின சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்டிக் லீவியேஷன் கண்டிஷனுக்கு கொண்டு வரும்போது, இன்னும் நெறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம, ஒரு சில கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இப்படி சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்டிக் லீவியேஷன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட மெட்டீரியல் தான் நியோபியம் டைட்டானியம். ஸோ இந்த மெட்டீரியல யூஸ் பண்ணி அந்த ட்ரெயின மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த நியோபியம் டைட்டானியம் மெட்டீரியல வெரி அதாவது ரொம்ப ரொம்ப லோவர் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணும்போது, அதாவது -269°C கீழ வந்து அத கூல் பண்ணும்போது, அங்க ஹையஸ்ட் சூப்பர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் அண்ட் ஸ்டேபிள் லீவியேஷன் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகுமாம். அப்புறம் ஹை ஸ்பீட் வித் லோ எனர்ஜி கன்சம்ப்ஷன் ஜோன் கிரியேட் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி அந்த டோட்டல் ட்ரெயின காத்துல மிதக்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டு, அப்புறமா அந்த ட்ரெயின ஆப்பரேட் பண்ணும்போது, அல்ட்ரா ஃபாஸ்ட் ஸ்பீட்ல அந்த ட்ரெயின ஓட்ட முடியும். அப்படின்றது தான் அவங்களோட டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு உலக சாதனைய செஞ்சிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் அந்த ட்ரெயின்ல நடக்கும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதாவது ட்ரெயின்க்குள்ள இருக்கிற இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் அதாவது ரொம்ப ரொம்ப குறைந்த டெம்பரேச்சருக்கு மாறும். செகண்ட், இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல ஹையஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். 3வது, இப்படி எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர்ல ட்ரெயின் அந்த ட்ராக்குக்கு மேல கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஹைட்ல மிதக்க ஆரம்பிக்கும். 4த் ஸ்டேஜ்ல இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் பவர்ல ட்ரெயின்ல இருக்கிற மோட்டார்ஸ் ட்ரெயின வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து 5த் ஸ்டேஜ்ல அந்த ட்ரெயின் இப்போ ட்ராக்குக்கு மேல பறக்க ஆரம்பிக்கும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹையஸ்ட் ஸ்பீட்ல இருந்து ட்ரெயின் போகும்போது, அந்த ஸ்பீட
பெர்ஃபெக்ட் அண்ட் ஆக்குரேட்டா கண்ட்ரோல் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்படின்றது தான் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அமேசிங்கான டெக்னாலஜிய கண்டுபிடிச்சது சைனீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ரயில்வே டெக்னாலஜி சென்டர்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட் அண்ட் சிஆர்ஆர்சி அண்ட் அதாவது நேஷனல் ரிசர்ச் லேப்ல இருக்கிற சயின்டிஸ்டும் அதாவது இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த இந்த மேஜிக் டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சு ரொம்ப அசத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா எந்த விதமான இந்த டெக்னாலஜி மூலியமா இந்த ட்ரெயினை ரன் பண்றதுக்கு இவங்க வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸ் எமிஷனும் இல்லாம நல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட். ஸோ அது மட்டும் இல்லாம நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத டெக்னாலஜி அப்படின்னு இந்த உலக நாடுகள் எல்லாம் வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களாம். இது மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ் அண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்சு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்ற இந்த நியூஸ்லாம் நீங்க அதாவது அதாச்சும் நிறைய இல்ல. அதாவது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கோவப்படாதீங்க. ஏன்னா நான் சின்ன பையன். ஸோ நான் தப்பு பண்ணி உங்களுக்கு வந்து அது கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து கூட வந்து அத என் கூட ஷேர் பண்ணலாம். என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அதாவது என்ன சொல்றாங்க, நாலேட்ஜ் வந்து அன்லிமிட்டெட். ஸோ நம்ம மாத்தி மாத்தி நாலேட்ஜ் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். அப்புறம் மறக்காம அதாவது என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோவ பார்க்குற உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு, இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படி என்னோட இந்த சின்ன சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்க ஆதரவ குடுங்க. ஏன்னா, நீங்க குடுக்குற ஆதரவால தான் நான் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் அப்புறம் வீடியோலாம் போட முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.